அப்படி கிடையாது. அந்த வகையில் வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை பற்றி பேசுகிறது. அது ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பிரியதர்ஷினி. உங்களுக்கு தெரியும், ஆண்டாள் பிரியதர்ஷினி வந்து இந்த பெண்ணியம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணியத்தை வந்து மேலோங்கி பார்க்குற மாதிரியும் சிலர் வந்து அமைச்சிருக்காங்க. இது முக்கியமான கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சரசு, மாரியம்மா, கணேசன் அப்படிங்கிறவங்க வராங்க. இந்த சரசுடைய கணவன் வந்து மாரியப்பன், சரசோட மகன் வந்து கணேசன். இந்த படத்தை வச்சு தான் அந்த கதை போகுது. ரொம்ப அருமையான கதை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் மாத்திரைனா என்ன, மாத்திரைன்னு ஒரு சிறுகதையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த கதை உருவானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாத்திரை கூட ஒரு விஷயம் அடையிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த புலப்பட்டுறாங்க. அந்த கதை ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கதைக்கு நம்ம போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த சரசு வந்து இயல்பு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. இந்த கணவன் மாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா மனைவி வந்து மதிக்காமலையும் அந்த பெண்ணியத்தை மதிக்காமலையும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்காமலையும் அங்கேயும் தெரிஞ்சுட்டு இருப்பான், அப்படி போயிட்டு இருப்பான். இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா சரசு வந்து உடம்பு என்னன்னா ஃபீவர், அதாவது உடம்பு சொல்லுவாங்களே அந்த ஃபீவர் வருது. அந்த ஃபீவர் வந்து அவளை எந்திரிக்க முடியல, எந்திரிச்சு நடக்க முடியல, அவளுடைய இயல்பான வேலையை வந்து பார்க்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் வந்து ஆனால் அவர் வேலையை பார்க்க வைக்கணும். அந்த கணவன் சொல்லுவாங்க, இந்த ஆணாதிக்க சமூகம் சொல்லுவாங்க இல்லையா, ஆணாதிக்க சமூகத்தை பொறுத்தளவு அவன் வேலை கரெக்டாக நடக்கணும். ஆனால் மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, அதுக்கு மனைவியாக தான் பரவாயில்ல அப்படின்னுக்கூடிய ஆள் தான் மாறிடும். அப்போ என்ன பண்ண, டெய்லி வேலைக்கு போவான், வருவான், காசுலாம் தரமாட்டான். ஆனால் வீட்டில் இருக்கிற சாப்பாடுலாம் சரியாக இருக்கும், உப்பு பொரியல் ரசம் வரிசையாக இருக்கும். இருந்தால் நல்லா சுவையாக சாப்பிட்டு போயிடுவான். அப்போ நீ சாப்பிட்டியா, இல்லை மகன் சாப்பிட்டானா அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. அப்படி பார்க்க போயிட்டு இருக்கும். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் நடக்குதுன்னா சரசு உடம்புல போகுது, எந்திரிக்க முடியாமல் சொல்லிருக்கு. அப்போ நம்ம ஹை ஃபீவர் எந்திரிச்சு ஒரு தண்ணி கூட வச்சு குடிக்க முடியாத அளவுக்கு ஃபீவராக இருக்குது. அந்த காலத்தில் அப்போ அவங்க வீட்டுக்கு வரான், மாரியம்மன் வரான், வந்து சோறாக்கலாம் அப்படின்னு பொழுது எனக்கு உடம்பு முடியலைங்க அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு சொல்லும் பொழுது இல்லை அதுக்கு கட்டிலையான சோறு வேணும் அப்படின்னு கேட்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முனைக்கிட்டே படுத்துருக்கான். அப்புறம் அவன் கோமா படத்தில் எப்படி வெளில போகும் பொழுது கேட்குறான், எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும் பொழுது என்ன இருக்குன்னா உடனே கோவம் வந்துருச்சு. ஏன்னா சோறா தெரியல, கோவம் வந்துருச்சு. என்ன சொல்கிறான்னா, எப்போதுமே ஒரு மனைவிக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா கணவன் என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், உதவி பண்ணணும், போகணும். ஏதோ ஒரு கோவம் தான் பரவாயில்ல, பண்ண மாட்டியா, ஆனால் அதை பண்ணல, மறைவான பண்ணல. என்ன பண்ணுறான், கோவப்படுறான். எப்படி கோவப்படுறான்னா, ஆமாம் உங்கள் அப்பா வீட்டுக்காரருக்கு வடக்கு அம்பாசிடர் இல்லையா, அந்த அம்பாசிடரில் போய் நான் மாத்திரை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு திட்டான். அதாவது மாத்திரை வாங்கி தராட்டி பரவாயில்ல, அதை விட வன்மமாக திட்டான். மனைவியை திட்டி போட்டு அவன் வெளில போயிட்டான். அப்போ அதனால சரி ஓகே படுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஒரு பிரெட் துண்டு வச்சுருக்கான். சரிங்களா, சரி அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தன் மகனுக்காக வச்சிருக்க மகன் வந்து கணேசன் ரொம்ப அன்பான மகன். அம்மா மேலே அவ்வளோ அன்பாக இருப்பான், பாசமாக இருப்பான். அவன் வந்து வெறும் சின்ன வயசுலாம் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அவளுக்காக ஒரு பிரெட் துண்டை வந்து எடுத்து வச்சுருக்கான். சரி வந்தோடனே அதுக்குள்ளே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பசியில் கூட அந்த பிரெட் துண்டை அவன் சாப்பிடல, தன் மகனுக்காக எடுத்து வச்சுருக்கான். சரி இப்போ மகன் வர்றான். வந்ததுக்கு அப்புறம் வந்து கதவை தட்டுறான். கதவை அவளை எதுக்கு திறக்க முடியல, சரசாக திறக்க முடியல, அவளை பண்ண முடியல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்று தடுமாறி போய் அந்த கதவை வந்து திறந்துடுறான். அந்த மூடி வச்ச கதவை வந்து திறந்துடுறான். ஓடி வந்து அவன் வந்து கட்டி போட்டு அம்மா அப்படின்னு. ஏன்னா ஸ்கூல் போனாலையா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அம்மா பார்க்கல. ஆனால் அந்த பாசத்தில் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். அப்போ சரஸ் சொல்கிறான், அம்மாவுக்கு ஜுரம்பா, அம்மா கூப்பிட்டாப்பா அப்படின்னு. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு ஏமா உனக்கு பசிதாம்மா, அந்த பிரெட் தூள் எடுத்துருக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லைப்பா உனக்கு தான் பசிக்கு, நீ சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி சரஸ் சொல்லிட்டு அம்மா வந்து சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது வந்து இல்லைம்மா நீ சாப்பிடுமான்னு சொல்லிட்டு வாயில் கூட்டிட்டு நெத்தியில் ஒரு முத்தம் விடுறான். நெத்தியில் ஒரு முத்தம் விட்டேன்னு இப்போ இவ்வளோ வரைக்கும் மனசுக்குள்ள அவ்வளோ பாரமாகவும் அவ்வளோ கவலையோடு இருந்த அந்த பாரமும் குறைஞ்சி போச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த முத்தம் கொடுத்ததுனால அவளுக்கான மனசுக்குள்ள இருந்த என்னது அந்த பாரமும் குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு அந்த ஜுரமும் குறைஞ்சிது. அப்போ தான் சொல்கிறான்னா ஜுரம் போகிறதுக்கு மாத்திரைங்கிறது முக்கியம் இல்லை, தன் மகன் கொடுத்த முத்தம் கூட அது மாத்திரையாக இருக்கும் அப்படிங்கிற நிகழ்வையும் அழகாக அதை பதிவு பண்ணுறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே ஒரு பெண்ணியங்கிறது மதிக்கப்படணும். அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனுக்கான கவலையும் அவனுக்கான இன்பத்துறைகளையும் கலந்து பேசி அவனுக்கான இன்பத்தை போக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே புலப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு வந்து மாத்திரை தான் சாப்பிடுறது அவசியம் இல்லை.